friends and family, welcome back to our channel Sasi's Diary. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, as a nurses நம்ம இங்க சவுதில work பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா two categories of nurses இங்க work பண்ணிட்டு இருக்காங்க. One is BSc nursing and வந்து GNM complete பண்ணவங்க. So இப்படி two category of nurses work பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா, work wise or difference or any other aspectல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படிங்கற பத்தி தான் இந்த வீடியோ. சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், நர்சிங் படிக்கணும் அப்படின்னா டூ கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்று வந்து டிப்ளமா அண்ட் இன்னொன்று வந்து டிகிரி கிராஜுவேட் இன் நர்சிங். டிப்ளமா அப்படின்னா DGNM, அதாவது ஃபுல் ஃபார்ம் வந்து டிப்ளமா இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி, அண்ட் பிஎஸ்சினா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நர்சிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து GNMக்கு வந்து 3 years ஆஃப் கோர்ஸ் கம்ப்ளீஷன் டியூரேஷன் இருந்துச்சு. அண்ட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் அது 3.5 years ஆக்கிட்டாங்க. அண்ட் பிஎஸ்சி நர்சிங்க்கு எப்பயுமே இந்த 4 years ஆஃப் கோர்ஸ் கம்ப்ளீஷன் டியூரேஷன் தான். நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் பிஎஸ்சி படிக்கும் போது DGNM ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து 3.5 years இருந்துச்சு. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே தோணும், நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அதர் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி GNM அண்ட் பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒர்க் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு. ஸோ ஒர்க் வைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா GNM ஆர் பிஎஸ்சி எது முடிச்சிருந்தாலுமே ஓகே, அவங்களுக்கு வந்து ஒர்க் டிஸ்கிரிமினேஷனோ இல்லை எந்த டிஸ்டிங்விஷஸும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. சேம் டைப் ஆஃப் ஒர்க் தான் இருக்கும். அதனால நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். நம்ம வந்து GNM கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நர்சிங் அசிஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு தயவுசெய்து யாருமே தப்பாக நினச்சிக்க வேணாம். ரெண்டு படித்தவங்களுக்குமே வந்து ஒரே மாதிரியான ஒர்க் தான். இங்கே எய்தர் வந்து போஸ்ட் பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம், இல்லை MSc கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் வந்து எந்த டிகிரி ஹோல்டராக வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் நர்சிங் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா GNM முடிச்சவங்கலேருந்து சரி, MSc முடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம சேம் பேஷண்ட் கேர்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். மீன்வைல் நீங்கள் ஒரு நர்சிங் மேனேஜர் இல்லைன்னா வந்து ஒரு சூப்பர்வைசர் அப்படி அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஊர்லேயே நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம ஸ்டாஃப் நர்சஸ்க்கும் நர்சிங் மேனேஜரோ நர்சிங் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கான ஒர்க் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். ஸோ அது மட்டும்தான் இங்கே டிஃப்ரென்ஸாக இருக்குமே தவிர்த்து நீங்கள் வந்து GNM முடிச்சவங்களுக்கும் பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கும் ஒர்க் ரிலேட்டடாக எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஃபார் ஷுர் நான் சொல்கிறேன். நான் இங்கே ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல்லையும் சரி அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுற சில ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நான் விசாரித்த வரைக்கும் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ரிலேட்டடாக எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது அப்படின்னு தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் வந்து GNM முடிச்சிருந்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் சைடில் பேஷண்ட் பெட் சைடில் வந்து ரொம்ப ஒர்க் இருக்குமோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமோ, வென் கம்பேரிங் டு பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணவங்களை விட நம்மளுக்கு அதிக ஒர்க் கொடுப்பாங்க, ரொம்ப பர்டனாக இருக்கும் அப்படின்லாம் வந்து கண்டிப்பாக நினைக்க வேணாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒர்க் ரிலேட்டடாக எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ வந்து GNM முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ரொம்ப போல்டா வந்து சவுதியில வந்து ஜாப் அப்ளை பண்ணலாம். நீங்களே உங்களோட செல்ஃப் எஸ்டீமை வந்து எந்த டைம்லயுமே வந்து நீங்க லோ பண்ணிக்கவே வேணாம். இது ஒரு ஜெனரல் அட்வைஸ் மாதிரி சொல்றேன். ஸோ எந்த நர்சஸா இருந்தாலுமே வந்து நீங்க தைரியமா வந்து ஒர்க் அப்ளை பண்ணலாம் சவுதியில. நான் இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறது வந்து MOH ஹாஸ்பிட்டல்ஸ். பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக எல்லாருக்குமே தெரியும் MOH அண்ட் MOD ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது கவர்மெண்ட் செக்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் சவுதியில் வந்து அவங்க GNM நர்சஸை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க ரெக்ரூட் பண்ணுறது இல்லை. பட் ஏன் என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஃபியூ இயர்ஸ் அகோலாம் GNM கம்ப்ளீட் பண்ணவங்களும் வந்து இந்த மாதிரி MOH கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அண்ட் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச சில சிஸ்டர்ஸ் என்னோட சீனியர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து 15 years 20 yearsலாம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த MOH ஹாஸ்பிட்டல்ஸில். அவங்கெல்லாம் வந்து GNM முடிச்சவங்க தான். பட் ஏன் என்ன ரீசன், அவங்க எதுக்காக வந்து இப்போ GNM நர்சஸை ரெக்ரூட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற ஐடியா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் அவங்களையும் ரெக்ரூட் பண்ணுறதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஏன்னா மோர் ஆர் லெஸ் வந்து 3.5 years GNM இருக்குது அண்ட் பிஎஸ்சி வந்து 4 years இருக்குது. ரொம்ப பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. பட் என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து இனிமேல் வந்து அப்கமிங் இயர்ஸில் GNM நர்சஸ்க்கும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் கிடச்சிதுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நம்ம எல்லாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தால் நல்ல விஷயங்கள் நடந்தால் நல்லது தான் நமக்கு. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது. அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து 8 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே வந்து இட்ஸ் எனஃப் டு அப்ளை ஃபார் த ஜாப் இன் சவுதி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. திஸ் இஸ் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு. பட் இன்கேஸ் வந்து GNM நர்சஸ்க்கு வந்து கண்டிப்பாக 2 years to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டட்ரியாக கேட்குறாங்க. அண்ட் இப்போ நான் அப்ளை பண்ணும்போது இந்த MOH ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போதுலாம் பிஎஸ்சி நர்சிங்ஸ் வந்து 8 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். முன்னெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பிஎஸ்சியாக இருக்கட்டும் GNM இருக்கட்டும் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட ஓன் கண்ட்ரிலேயே இருக்கணும் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன்
ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அண்ட் ஜிஎன்எம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கரியர் க்ரோத் வேணும் அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம். அது வந்து 2 years தான். ஸோ அது வந்து பெருசாக ஒன்றும் கஷ்டமாக இருக்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அண்ட் மோர் ஆர் லெஸ் வந்து சப்ஜெக்ட்டும் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு கரியர் க்ரோத் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஜிஎன்எம் நர்சஸ் கண்டிப்பாக போஸ்ட் பிஎஸ்சி பண்ணுங்கள். அண்ட் இப்போது சில இடத்துல வந்து கரஸ்பாண்டன்ஸில் கூட போஸ்ட் பிஎஸ்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் சில பேருக்கு அது படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தெம். அண்ட் சில பேருக்கு இன்னும் டவுட்ஸ் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் நர்சஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சஸ் 2 பேருக்குமே வந்து எக்ஸாம் வந்து சேம் எக்ஸாமா இல்லை வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு. நீங்கள் வந்து ஜிஎன்எம் முடிச்சிருந்தாலும் சரி அதே ப்ரோமேட்ரிக் எக்ஸாம் தான், பிஎஸ்சி நர்சஸ்னாலும் ப்ரோமேட்ரிக் எக்ஸாம் தான். 2 பேருமே வந்து நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் நம்ம இங்கே வந்து டெசிக்னேஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்படி நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் நர்சஸ்க்குமே வந்து எக்ஸாம் பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது கண்டிப்பாக. ஸோ வந்து ஜிஎன்எம் நர்சஸ் முடிச்சிருந்தீங்கன்னா வந்து நர்ஸ் டெக்னீஷியன் அப்படி கொடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டும் வேணாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 டைப் ஆஃப் நர்சஸ்க்கும் சேம் கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் தான், சேம் டைப் ஆஃப் எக்ஸாம் தான் இருக்கும். நாட் ஒன்லி தி ஒர்க் ஆஸ்பெக்ட், அது தவிர்த்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பில்டப் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து ஒர்க் பண்ணுற நர்சஸும் இங்கே இருக்காங்க. அவங்களும் வந்து நீங்கள் ஜிஎன்எம் படிச்சிருக்கீங்களா இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவுமே வந்து நம்மளோட டிகிரி கேட்டகரைஸ் மீன் பண்ணி இங்கே யாருமே பழகிறது இல்லை. ஸோ அதுவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அண்ட் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஜிஎன்எம் படிச்சிருந்தா நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வருத்தப்பட வேணாம். நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணிப்பீங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் அரபி வந்து கண்டிப்பாக வந்து இங்கே மேண்டட்ரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா பேஷண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கண்டிப்பாக அரபிக் மேண்டட்ரி. அதனால அரபி தெரியாது அப்படின்னு சொல்லி அதுவும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இங்கே வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து 4 months ஆயிருக்கு. பட் எனக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் எல்லாம் பேச தெரியாது. இந்த கனெக்டிவ் வேர்ட்ஸ் இங்கிலீஷில் இருக்கும்ல, இஸ், வாஸ், த, வென், அந்த மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. வேர்ட்ஸ் நம்ம மெடிக்கல் ரிலேட்டடான வேர்ட்ஸ்லாம் இப்போ தான் நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேபி நான் இன்னும் அப்கமிங் ஃபியூச்சரில் வந்து ஓரளவுக்காச்சும் நான் பேச கற்றுப்பேன் அப்படின்னு நான் வந்து ஹோப் பண்ணிட்டு இருக்கேன், இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக புதுசாக வரீங்க நர்சஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஷுவராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Next interesting video meet பண்றேன். Until then, tata, bye bye, take care.